நிறைய பேர் வீட்டில் நம்ம சமைக்கும்போது அந்த புகையெல்லாம் வந்து மேலே சிம்லியில் ஒட்டிக்கும். அந்த ஒட்டும்போது எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக, அந்த எப்படி சொல்ல, ரொம்ப அழுத்தமாக ஒட்டி போய் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காய்கறி சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்லியாக எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது முழுகக்கூடிய அளவுக்கு ஒரு பேசனோ அல்லது டப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க. இதில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது பாருங்கள். இதை சட்டுன்னு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயந்தாங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சட்டுன்னு க்ளீன் பண்ணக்கூடியது. கெமிக்கல்ஸ் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க்கை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து நம்ம முழுகக்கூடிய அளவுக்கு அதை மேலே பரவலாக தூவிட்டோம். இப்போ நல்ல சுடு தண்ணி நல்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதை அப்படியே ஊற்றினாலே போதும். உங்களுக்கு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. ஊற்றும் போதே உங்களுக்கு அது எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். இதில் காஸ்டிக் சோடா அதோட வெந்நீர் வச்சு அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றின உடனேயுமே அது உள்ள அழுக்கு, அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே உள்ள அசடெல்லாம் எடுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு மட்டும் நம்ம தேய்ச்சி விட்டால் போதும். சுடு தண்ணி ஊற்றின உடனே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய் அந்த டப்பு ஃபுல்லாக தண்ணியை பாருங்கள் எந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். இதை வந்து 2 புறமும் நம்ம வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும். கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்கும். ஸோ இந்த சூடோடு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே எடுத்துட்டாலே போதுங்க. அப்படி நல்ல பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். இது நம்ம சில்வர் ஸ்க்ரப்பரை விட இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் புதுசாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியில் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இந்த தண்ணியை எல்லாத்தையுமே கீழே ஊற்றிட்டு திரும்பவும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான புது தண்ணி எடுத்து அதை நல்லா அலசிடலாம். அலசும்போது நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய இந்த டிஷ்வாஷர் ஜெல்லோ அல்லது சோப்பு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு அதை இந்த தண்ணியை வெந்நீர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே எங்கேயாவது அந்த எண்ணெய் பிசுக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் இருந்துச்சுன்னா அது போயிடும் அப்படின்றதுனால 2வது முறை கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பார்த்தீங்கன்னாலே போதும். உள்ள இடுக்கில் உள்ள இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இனி 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸோ நல்ல ஒரு காட்டன் துணியில் துடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.